உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் நவகிரகங்கள் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில், திருமண வாழ்க்கையை குறிக்கும் ஸ்தானமான 7ஆம் வீட்டில் அமைவதால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றி உங்களிடம் சில தகவல்கள் கூற உள்ளேன். அதாவது நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சில இயல்புகள் உண்டு. ஒரு சில கிரகங்கள் 7ஆம் வீட்டில் இருக்கின்ற பொழுது சாதகமான பலன்களை உண்டாக்கும். அந்த கிரகங்களுடைய இயல்புக்கு ஏற்பட்ட பலாபலன்களை உண்டாக்கும். நவ கிரகங்களில் அரச கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன், தலையாய கிரகமான சூரியன் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஒருவர் ஜாதகத்தில் அமையப்பெற்றால், ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7இல் சூரியன் அமையப்பெற்றால், நல்ல உயர்ந்த அந்தஸ்து உள்ள இடத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டாகும். வசதி வாய்ப்பு, செல்வம் செல்வாக்கு கொண்ட பெண்ணையும் நல்ல ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டாகும். அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சூரியன் அமைப்பெற்றால் நல்ல ஒரு உயர்ந்த குலத்தில் சேர்ந்த பையனை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு உண்டாகும். சில லக்னக்காரங்களுக்கு 7இல் சூரியன் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லலாம். சில லக்னக்காரங்களுக்கு 7 இருக்கின்ற பொழுது நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். குறிப்பாக மேஷ லக்னத்திற்கு 7இல் சூரியன் நீச்சம் பெற்றிருந்தால் அவ்வளவு சாதகம் சொல்ல முடியாது. மற்றபடி மற்ற லக்னக்காரங்களுக்கு 7இல் சூரியன் இருக்கின்ற பொழுது பெரும்பாலும் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ள இடத்தில் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டாகும். 7ஆம் வீட்டில் நவகிரகங்களில் மனோகாரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் அமைகின்ற பொழுது நல்ல ஒரு அழகான பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உண்டாகிறது. வளர்பிறை சந்திரனாக இருந்து 7இல் சந்திரன் அமைகின்ற பொழுது அழகான பெண், படித்த பெண், அது மட்டும் இல்லாமல் நல்ல வசதியான பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன் அமைந்து திருமணம் செய்கின்ற பொழுது, பெண்ணின் ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன் 7இல் அமைப்பெற்றால் ஒரு நல்ல ஒரு அழகான பையனையும், வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான யோகம் உண்டாகும். பொதுவாக 7இல் அமையக்கூடிய சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. தேய்பிறை சந்திரன் அமைகின்ற பொழுது சக வயது பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, ஏதாவது வகையில் ஒரு குறையுள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பானது உண்டாகிறது. அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் தேய்பிறை சந்திரனானவர் 7இல் அமையப்பெற்றால் ஒரு குறையுள்ள ஆணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, சிறு தடைக்கு பிறகு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பானது ஒரு பெண்ணுக்கு உண்டாகிறது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் அமைவது ஒரு அற்புதமான அமைப்பாகும். செவ்வாய் 7இல் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறினாலும் 7இல் செவ்வாய் அமைகின்ற பொழுது நல்ல ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, சிறப்பான உடலமைப்பு, நல்ல ஒரு அழகான பெண் மட்டும் இல்லாமல் ஒரு வசீகரமான தோற்றமுள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அணுகு உண்டாகிறது. அதுபோல பெண்ணின் ஜாதகத்தில் 7இல் செவ்வாய் அமையப்பட்டால் கூட செவ்வாய் தோஷம் உள்ள வரனை திருமணம் செய்யக்கூடிய சூழல் இருந்தாலும் 7இல் செவ்வாய் அமைகின்ற பொழுது மன வாழ்க்கை என்பது நல்லபடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்.